நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 7 வரை. பிலிப்பியன்ஸ் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமேன். ஆமேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்ற வார்த்தைகளை இங்க கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6 துவக்கத்துல. அப்ப ஆவியில நம்ம கலகிட்டு இருக்கிறோமா அப்படின்ற குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் மீது முழு நிச்சயமான விசுவாசம் வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வெளிப்பட போகிறார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலும் கூட நம்ம ஆவியில டிஸ்டர்ப்டா இருக்கிறோமா? நம்ம விசுவாசம் நமக்கு எல்லாருக்கும் இருந்தும் கூட எங்கேயாவது நம்ம கலக்கத்தோட இருக்கிறோமா அப்படின்றத நம்ம நிதானித்து பார்ப்போம். ஏன்னா இந்த ஆவியில கலக்கம் வரும் பொழுது நம்ம சமாதானம் முற்றிலுமாக கெட்டு போகிறது. கர்த்தருக்குள்ள நம்ம சமாதானம் கெட்டு போகிறது. ஏன்னா உலகத்தோட கவலை, ஏதாவது ஒரு காரியங்கள் மூலமா ஒரு மன உளைச்சலோ இல்ல ஒரு பயமோ இல்ல ஒரு முற்காலத்துல நடந்த ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா இருக்கிற தயக்கங்களோ ஏதாவது ஒண்ணு நம்ம இன்னும் கூட நம்ம ஆவியில ஒரு சமாதானத்தை கொடுக்காம ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணி நமக்கு ஒரு நிம்மதி இல்லாம ஒரு ஆவியில ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும். நமக்கு இதை மீண்டு வரணும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தும் கூட அது மாற மாட்டேங்குதுன்ற அந்த உணர்வோட நம்ம என்ன பண்றோம்னா அதோட சேர்ந்தே நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இது எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தராகிய தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்ற காரியங்கள் நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளா இருந்து கூட இந்த மாம்ச பலவீனத்தினால நம்ம ஆவியில உற்சாகம் இல்லாமல் ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு கலக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இப்ப பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 6-7 சொல்லுகிற பிரகாரமாக, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு ஏதாவது கவலைகள் கலக்கங்கள் இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணணுமா, வசனத்தின் பிரகாரமாக எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இது ஏன் தெரியப்படுத்தணும்? ஏன் கர்த்தருக்கு தெரியாதான்னு கேட்கும் பொழுது, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கார். இருந்தாலும் கூட எப்படி பிள்ளைகள் தகப்பனையும் தாயையும் சார்ந்து இருக்கிறதோ அதுபோல நாமும் கூட நம் தேவனை சார்ந்திருக்க வேண்டிய பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லிதான் அவர் விரும்புகிறார். அதனால அவர் சொல்றாருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் சரி, அந்த எல்லா கவலைகளையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தெரியப்படுத்தின பிறகு நம் தேவாதி தேவன் நம் ஜெபத்தை கூர்ந்து கேட்கிற தேவனாக இருக்கார். நமக்கு எல்லாவற்றுக்கும் பதில் தருகிற தேவனாக இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு நம்ம இருக்கிற பிரச்சனைகளை எடுத்துரைக்கும் பொழுது வசனம் சொல்லுகிற பிரகாரமாக, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ எப்படி ஒரு பிள்ளை ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது தகப்பனிடமோ தாயிடமோ போய் அந்த பிரச்சனையை சொல்லிட்டு எங்க அப்பா பாத்துக்குவார், எங்க அம்மா பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அந்த முழு நிச்சயமான நம்பிக்கையோட அந்த காரியத்தை குறித்து கவலைப்படாமல் அது எப்படி முன்னோக்கி போகிறதோ அதுபோல நாமும் கூட பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்த பிள்ளைகளாக நமக்கு எந்த ஒரு கவலை வந்தாலும் அந்த கவலைகளை குறித்து அவரிடம் விண்ணப்பத்தோட ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்தின பிறகு நம்ம சமாதானத்தோட இருக்கணும். அப்பதான் நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்துற பிள்ளைகளாக வாழ முடியும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல்ல சில தலைப்புகள், மொத்தம் 6 தலைப்பு இருக்கு இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதுல. அதுல முதல் தலைப்பு ஏன் ஆவியில சமாதானம் இல்ல அப்படின்ற காரியங்களை குறிச்சு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன்னா அது இருக்கு, அது நமக்கு தெரிகிறது. ஆனா அதோட சேர்ந்து வாழ்ற கூட்டம் சில பேர் நம்ம இருக்கோம். ஒண்ணு சில பேர் அது இருக்குன்றதே தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் பொழுதுதான் அந்த பிரச்சனை நம்ம கண்டுபிடிச்சு அதை வேரோட பிடுங்கி எறிய முடியும். ஒண்ணு பிரச்சனையோட வாழ்றது, இன்னொன்னு அந்த பிரச்சனை என்னன்னே தெரியாம இருக்கிறது. 2 கேட்டகரி இருக்கு. அப்போ முதல்ல நமக்குள்ள ஆவியில ஒரு சமாதானம் இல்லாம இருக்குது அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா, முதல்ல எந்தெந்த காரணங்கள் மூலமா என் இருதயத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம், எனக்கு வேற மாதிரி இருக்கலாம். நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள்ல இருப்போம். நமக்கு சமாதானம் இல்லாம இருக்கலாம். பட்
பழைய வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு தவறின் மூலமா நம்ம பாவத்தின் மூலமா வந்து இன்னும் மனம் திரும்பணும்னு ஆசைப்பட்டும் கூட அந்த பாவத்தை வந்து விட்டுட்டோம். ஆனாலும் அந்த குற்ற உணர்ச்சிக்குள்ள இருக்கிறோமா? அந்த குற்ற உணர்ச்சிக்குள்ளே இருக்கும் பொழுது கூட நமக்கு சமாதானம் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு தெரியல. எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்ற அந்த காரியத்துல அந்த காரியங்களை யோசிச்சு 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 ஆவியில வந்து ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு கலக்கம் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல அடுத்ததா பார்க்கும்போது யாரையாவது ஒரு கம்பேரிசன், இவங்க என்ன விட நல்லா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கம்பேரிட்டிவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு எனக்கு அவங்கள மாதிரி இருக்க முடியலையே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எண்ணங்கள் மூலமா என்ன நடக்குதுன்னா நம்ம ஆவியில சமாதானம் இல்லாமல் இருக்கும். இப்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தன் திராணிக்கு மேலாக ஒரு காரியத்தை வந்து நான் செய்யணும், அந்த கமிட்மெண்ட், ஒரு கடனோ ஒரு பிரச்சனை வரும்போது பாத்தீங்களா, கடன் தனக்கு அளவுக்கு மீறி சக்திக்கு மீறி ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சுக்கிட்டு அதுல முழுமையான ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு என்னால அது தாக்கு பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது நம்முடைய ஆவி எப்படி கலங்குது பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்ன் அவுட், ஒரு பிசிக்கலான ஒரு பர்ன் அவுட், இந்த மாதிரி ஒரு அதிகப்படியான ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆவி என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சமாதானம் இல்லாத தன்மை. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ ஒரு வாக்குவாதமோ இதன் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நம்ம வாழ்க்கைகளை இருக்கா செய்கிறது. நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, இது இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோமா, இல்ல இது தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம இன்னைக்கு நிதானித்து பார்க்கணும். ஏன்னா முதல்ல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா அந்த பிரச்சனையை எப்படி வந்து வேரோட பிடுங்கி எரிய முடியுன்ற அடுத்த ஸ்டெப்ஸ் நம்மளால யோசிக்க முடியும். இப்ப வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 25. Matthew 6:25. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆமென். ஆமென். இந்த 6ஆம் அதிகாரம் படிச்சு பார்க்கும் பொழுது ஏன் கவலைப்படுறீங்க? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் சொல்லி அவர் சொல்கிறார். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயுல வந்து வரிசையா படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் கர்த்தர் வெளிப்படுத்தி கட்டுகிறார். அப்போ இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அடுத்தது நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து நம்ம கவலைப்படுகிற பிள்ளைகளா இருந்தால் நம்முடைய விசுவாசம் யார் மீது இருக்கிறது அப்படின்றத நாம எழுதானோம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதை குறித்தும் கவலைப்படாத, நான் உன் தேவனாக இருக்கிறேன் என்று சொல்றார். சோ உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்துல வந்து அவர் நமக்குள்ள நம்மோட கூட இருந்து வைராக்கிய வாஞ்சியாக நம்ம பாவம் செய்யும் பொழுது நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்ம கண்டித்து உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம்ம எப்படியும் யாரும் கெட்டு போக கூடாது என்பதற்கு அவர் வைராக்கிய வாஞ்சியா இருக்கும் பொழுது நம்மை வந்து எல்லா காரியங்களிலும் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற தேவன் நம்முடைய கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து இறங்கி வந்தது உங்களையும் என்னை ரட்சிப்பதற்காக மாத்திரமே. அவர் வந்து ஒரு சிலுவை மரணத்தை வந்து அவர் வந்து சிலுவை மரணத்துக்குள்ள போகிறார் என்ற பொழுது அது உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தொங்கினார்னு பாக்குறோம். அப்போ இவ்வளவு அன்பு கூர்த்த தேவன் நம்ம மேல நமக்கு வந்து தேவையான காரியங்களை சந்திப்பாமல் இருப்பார் பார்த்தீங்களா? கண்டிப்பா எல்லாவற்றையும் சந்திப்பார். ஆனா நம்முடைய விசுவாசம் அந்த இடத்துல வந்து குறைவாக இருக்கிறது. சோ அவர் சொல்லுகிற பிரகாரமாக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்கள். வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 7. 1 Peter 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். ஆமென். சோ உங்கள் கவலைகளை எல்லாம் உங்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லவே இல்லையே. ஏன்னா அவர் நம்மோட கூட நின்று கொண்டு நம்மை வந்து ஒவ்வொரு நாளும் ஏந்தி கொண்டு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். அப்ப நமக்கு என்ன தேவை, என்ன தேவை இல்லை, என் பிள்ளைக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்னு எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். பிலிப்பியர்ல வாசிச்சோம் 4ஆம் அதிகாரத்துல வசனம் 6 முதல் 7 வரை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு வாசிச்சோம். அதே போல 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ இது வெறும் வார்த்தையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம் இது வார்த்தை, ஆனால் ஜீவன் உள்ள வார்த்தை.
இது வந்து ஆக்ஷன் இல்லாத வார்த்தை இல்லை. இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து உயிருள்ள வார்த்தை. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் அப்படின்னா அவர் விசாரிக்கிற தேவன் தான். எப்படி வந்து அப்போஸ்தலர்களை வந்து 2 பேரா நியமிச்சு நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்லி சத்திய அறிவிக்கிறதுக்கு கிளம்பி போனாங்க. எல்லாரும் போயிட்டு அங்க வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து சத்திய சுவிசேஷத்தை அறிவித்து அவர் மீண்டுமாக திரும்பி வந்த பொழுது அவர் அமர்ந்திருந்து என்ன நடந்துச்சு, நான் ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா, பணப்பையோ சாமான் பையோ கொண்டு போகாதீங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு அவர் ஒன்றுமே இல்லாம போனாங்க. போயிட்டு திரும்பி வந்த பொழுது அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடினால் அவர்கள் எல்லாரிடம் உட்கார்ந்து கேட்கிறார், ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாக இருக்குதா? அவர்கள் எல்லாரும் ஒருவனப்பட்டு ஒன்றே சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஒன்றும் குறைவா இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மை விசாரிக்கிற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்ம ஆவியில எந்த ஒரு கலக்கம் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், நம்முடைய சமாதானத்தை கிறிஸ்து இயேசுவிடமிருந்து சமாதானத்தை குலைக்கக்கூடிய காரியங்கள், ஆவியில வந்து சமாதானமின்மையை கொடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த காரியங்களை வந்து கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்துவிட்டு அவர் சொல்லுகிறார். அந்த ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரிடம் வந்து அறிவிக்கும் பொழுது அவர் நமக்கு வந்து சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக அவர் உங்களை விசாரிக்க ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் 1, 2, 3, 4 மாத்திரம் இல்லை, நமக்கு இருக்கிற எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன்னா அவர் மேல் வைக்கும் பொழுது அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அவரே வழிவகை செய்வார். இல்ல ஆண்டவரே நான் தான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த எல்லா பிரச்சனைகளையும் நாமே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மால வந்து எதையுமே சமாளிக்கவே முடியாது. நம்முடைய ஆவி கலங்கி இருக்கும், பயங்கள் வரும், நமக்கு ஆங்ஸைட்டி இருக்கும், பதட்டம் ஏற்படலாம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து இதே வாழ்க்கையாக மாறும்போது விசுவாசம் கூட எழுத போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாசிப்போம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் வசனம் 25. Proverbs 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஆமென். ஆமென். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் பார்க்கிறோம். சோ நம்மளுடைய கவலைகளை வச்சு நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் அதையே சிந்தித்துக் கொண்டு அதையே வந்து என்ன பண்றது யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நம்ம வந்து ஆவில வளராம நம்ம வந்து இன்னும் ஒடுங்கி போகிற பிள்ளைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றது இந்த வசனங்கள் எனக்கு தெரியும். அப்போ 1 Peter 5:7 சொல்லுகிற பிரகாரமாக எல்லா பிரச்சனைகளையும் அவரிடம் நம்ம வைக்கும் பொழுது அவர் நமக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தரவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏசாயா 41:10 வாசிக்கும். ஐசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஆமென். அப்போ இங்கு கர்த்தருக்குள் சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நமக்கு ஆம் என்றும் இருக்கிறது. அப்போ இந்த எல்லா வார்த்தைகளும் நம்மை பலப்படுத்துவதற்காகவே கர்த்தர் கொடுத்திருக்கார். அப்போ ஏன் கவலைப்படணும், ஏன் பயப்படணும், நமக்கு ஏன் இந்த ஆங்ஸைட்டி, ஏன் இந்த பயம் நமக்குள்ள வந்து கிரீப்பப் ஆகுது, ஏன் உள்ள நுழையுது அப்படின்னு பார்க்கும்போது அவிசுவாசமான சில விஷயங்கள் வந்து நுழையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு இந்த பிரச்சனைகளை விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்றார். அப்போ ஒரு வீக்கான ஒரு மூமெண்ட், ஒரு ஆவியில கலங்கி இருக்க ஒரு பிரச்சனையே வருது. பிராக்டிக்கலா வந்து அது வரும் பொழுது நம்ம ஆவி கலங்கதான் செய்யும். ஆனாலும் அது தான் செய்யணும், அந்த பிரச்சனையை தான் சால்வ் பண்ணணும்ன்ற அந்த மோட்டிவேஷனுக்குள்ள அந்த எண்ணங்களுக்குள்ள நம்ம வந்து நிகழ்த்து போகாம கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாக நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் எனக்கு வந்து வேண்டிய பிரச்சனைகள் வந்து வழியை வர்றதுக்கு ஒரு வழியை வந்து அவர் செய்கிறான்னு சொல்றாங்க. இப்போ கர்த்தர் நமக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்து நம்மை பலப்படுத்தும் பொழுது அந்த பயம் அப்படின்ற காரியம் ஆட்டோமேட்டிக்கா உங்களே என்னையும் அறியாம நம்ம விட்டு வெளியே போயிடும். ஆனா என்னைக்கு வந்து கர்த்தருக்கு முன்னிலைப்படுத்தாம அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாம அவரோட பலப்படுத்த மாட்டாருன்ற அந்த அவிசுவாசமான எண்ணங்கள் வருகிறதோ அப்போ அந்த பயம் நம் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளும். ஆனா என்னைக்கு கர்த்தர் இதை பார்த்துக் கொள்வார், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி, அந்த மலைகளை வந்து பேக்கத்தக்கதாக அவர் வந்து நம்மோட கூட வந்து இருக்கிற வல்லமையுள்ள தேவன். அப்ப நம்மோட கூட இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இருக்கிற பயம் நம்ம விட்டு நீங்கும். சங்கீதம் 55:22. Psalm 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை வந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் வந்து ஒவ்வொரு நாளும்
பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிற பிரகாரமாக என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய பிள்ளைகளா இருந்து அவர் சத்தத்துக்கு செவிமடுத்து நம்ம அவர் என்ன சொல்றாரோ அதை வாழ்க்கையை நடப்பிக்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அப்போ இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அப்ப அதுக்கு முந்திர வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இப்ப நமக்கு சுமக்கக்கூடாத எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் சரி, அதை நான் தனியா சுமக்க தேவையே இல்லை. அந்த சுமையை அவர் மேல் இறக்கி வைக்கும் பொழுது சமாதானத்தோட நம்ம இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம தள்ளாட விடாமல் அந்த பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 94:19 வாசிக்கலாம். Psalms 94:19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமேன். ஆமேன். சங்கீதக்காரன் அனுபவிச்சு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அவன் சொல்றா, எனக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வளர்ந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீர் என்னை ஆறுதல் படுத்துகிற தேவனாக இருக்கிறேன், என்னை ஆத்மாவை நீர் தேற்றுகிற தேவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுன்ற அந்த செல்ஃப் சென்டர்டா இல்லாம அவன் கர்த்தர் மீது பாரத்தை வைத்துவிட்டு அவர் என்னை ஆதரிப்பார், அவர் என்னை தள்ளாட விட மாட்டார், என் நீதியின் வலகரத்தை தாங்குவார், நீ பயப்படாதேன்னு சொல்லுகிற அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அவன் என்ன பண்றான், இந்த வசனத்தின் மூலமாக உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது ஆண்டவர்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா தன்னைத்தானே கர்த்தராக இயேசுவிடம் ஒப்புக் கொடுக்க சொல்றாங்க. அப்ப நாமும் கூட நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவோ பெரிதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாவற்றையும் முதல்ல கண்டுபிடிச்சு அதை கண்டுபிடிச்சு இது என்னால சால்வ் பண்ண முடியாது, அதை சால்வ் பண்ண அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்து அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி அவரை சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனைகளுக்கு விடுதலை தந்து எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தேவ சமாதானத்தை நமக்கு தந்து அந்த வழிநடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ இந்த கவலை அப்படின்ற அந்த காரியம் இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய ஆவியை கலங்கடிக்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த தலைப்புல சில வசனங்களை அவர் தியானிக்க போகிறோம். அப்போ சோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை யோசிக்காம அந்த பிரச்சனை எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாம அதோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால அந்த ஆவியில கலக்கத்தோடவே நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம விசுவாசத்தை அதை குறைக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அது மாத்திரம் இல்ல, நம்ம அந்த பிரச்சனையோட வாழும் பொழுது நம்முடைய ஜெப வாழ்க்கையில என்ன ஆகும்னா ஜெபம் குறைய ஆரம்பிக்கும், விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட நம்ம ரிலேஷன்ஷிப் குறைய ஆரம்பிக்கும். அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய காரியங்கள் குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஆவியில நம்ம சமாதானமா இல்லை அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸும் குறையுது, நம்ம ரிலேஷன்ஷிப்பும் குறையுது அப்படின்னு பாக்குறோம். சோ ஆவிக்குரிய முறையில் நம்ம சோர்ந்து போகிறோம். அப்ப நம்ம சுத்தி இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள், அப்புறம் அது மட்டும் இல்லாம ஆவிக்குரிய சகோதரர்கள் சகோதரிகள் கூட நம்முடைய அந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சோம். அப்போ கவலை நம்ம ஆவியை கலங்கடிக்குது அப்படின்ற காரியங்களை புரிஞ்சுக்கணும். சோ இப்போ குறிச்சு வாசிக்கலாம். லூக்கால ஆல்ரெடி மத்திய 6:25 வாசித்த அதே வசனம் தான் இந்த லூக்கால வாசிக்கலாம். 12:22 முதல் 23 வரை. லூக்கா 12:22 முதல் 23 வரை. பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிறோம் ஜீவனும் உடையை பார்க்கிறோம் சரீரமும் விசேஷத்தவர்களாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். சோ ஆவியில நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கோம் வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதோ ஒரு கவலை இருக்குது, அது ஆவியில ஆட்டோமேட்டிக்கா நம்ம கலங்கடிக்குது. எந்தெந்த காரியங்கள் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது போல என்னுடைய ஜெப வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப நம்மளுடைய சுத்தி இருக்கிற நண்பர்களோ இல்ல உறவினர்களோ இல்ல வீட்டுல குடும்பத்திலே பாத்தீங்கன்னா என்னடா நார்மலா அவங்ககிட்ட பேசவே முடியாது. அவங்க ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க, நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன், ஒண்ணும் இல்ல ஒரு பிரச்சனை இருக்கு என் லைஃப்ல, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன், ஆவி ரொம்ப கலங்கி இருக்கு. அப்ப யாராவது என்கிட்ட பேசினானா நான் சுபாவ அன்பு கூட என்னால வெளிப்படுத்த முடியாம ஒரு எரிச்சல், ஒரு கோபம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் மத்தவங்ககிட்ட நான் எடுத்து காட்டுவேன். இப்ப குழந்தைங்களே வீட்டுல பேசுது, இல்ல மனைவியோ கணவனோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது பேசுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அன்பா பேசாம ஒரு எரிச்சலோட பேசுவதற்கு நிறைய வகை அது செய்யும். ஏன்னா ஆவியில ஒரு கவலை இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வெளிப்பாடுகள் இப்படிதான் இருக்குன்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு கலக்கத்துல இருந்தோம்னா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகளை கூட நம்மளால கேட்க முடியாமல் அது போயிடும். ஏன்னா அவ்வளவு கேஸ், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்காமலே போயிடும். நான் போன வார்த்தை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ராஜாக்கள் நினைக்கிறேன். அதை வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த மலைகள் பிளக்கிறது,
நெருப்பு வந்து பிளக்கிறது, சத்தம் வந்து பயங்கர பலத்த சத்தமாக இருக்கிறது, எல்லாம் ஓஞ்ச பிறகு கடைசியில வந்து மெல்லிய சத்தம், கர்த்தருடைய சத்தம் உண்டாகிறது இந்த வசனங்களை பார்த்தோம். அப்போ அந்த கியாஸின் மத்தியில வந்து ஒரு பிரச்சனைகள், ஒரு ஆங்ஸைட்டியின் மத்தியில கர்த்தருடைய சத்தம் நமக்கு வந்து கிளியரா கேட்காது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இது லூக்கால வந்து 12:22-23 சொல்கிற பிரகாரமாக நம்முடைய காலையை கலங்கடிக்கக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து வேரோட பிடுங்கி எறிய வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா கர்த்தர் சொல்கிற பிரகாரமாக இப்ப பார்த்ததுல எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம் என்று எதை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஆரம்பத்துல பார்த்தது போல பேதுரு 5:7 பார்த்தோம், அவர் உங்களை விசாரிக்க ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அவரிடம் வந்து தெரிவித்து விட்டு அமைதலோடு இருந்தா அந்த பிரச்சனைகளை வந்து அந்த கர்த்தர் வந்து நீங்களாக்கி விடைபெற்று வருவார். பிலிப்பியர்ல வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 16 வரை. பிலிப்பியன்ஸ் 2:15-16. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். நமக்குள்ள ஒரு கவலை வரும் பொழுது, ஒரு சமாதானமே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது என்ன வருதுன்னா, ஒரு பிரதிபலிப்பு வருதுன்னா அதிருப்தியை வந்து வளர்க்கிறது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதிருப்தியா வளர ஆரம்பிச்சிடும். அதான் வசனம் சொல்லுது, இந்தியா 16ஆம் வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். வந்து ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா அது எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாம தர்க்கிப்பு இல்லாம சமாதானத்தோட நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம் யாக்கோபு 1:8, ஜேம்ஸ் 1:8. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம எல்லாவற்றையும் நம்ம வந்து பாதுகாத்து நம்ம வழிநடத்துகிற தேவன் தான். அவர் சொன்னா அது சொன்னதுதான். நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ திகையாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு கர்த்தர் வந்து வார்த்தைகளை கொடுத்திருக்காரு. இந்த வார்த்தை எனக்காகவும் உங்களுக்காகவும் பர்சனலா கொடுக்கப்பட்ட வார்த்தை. அப்போ அது மேல விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளா இருந்தோம்னா நமக்கு இருமனம் இருக்கவே இருக்காது. ஆனா அது மேல விசுவாசம் இல்லை, தான் செய்யணுன்ற காரியங்கள் நம்மளே ஆரம்பிச்சோம் அப்படின்னா வசனம் சொல்கிற பிரகாரமாக இரு மனம் உள்ளவன் நம் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இப்ப நம்ம ஏன் கவலைப்படணும், ஏன் இதை குறிச்சு நம்ம வந்து ஆங்ஷியஸ் ஆகணும், அதை பத்தி நமக்கு தேவையில்லை. கர்த்தர் பார்த்த ஒரு பிரச்சனையே வந்தாலும் கூட கர்த்தர் வந்து முழுமையாக அடிக்கடி எங்க வீட்டுல நான் சொல்ற காரியம் தான், என் வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவர் இதை அனுமதித்திருக்கிறார். நான் மனம் மாறுவதற்காக இருந்தாலும் சரி, நான் சந்தோஷப்படுவதாக இருந்தாலும் சரி, இந்த காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். அதுக்கு நன்றி. மனம் மாற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ஆண்டவரே எந்த காரியத்தை அந்த மனம் மாற நம்ம சொல்லிக் கொடுங்க அப்படின்றது கேட்டு அதை பெற்றுக்கொண்டு மனமாற்றத்துக்குள்ள வரணும். ஏதோ ஒரு பிரச்சனையே வந்தாலும் சரி, வந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த பிரச்சனைக்கு வந்து கர்த்தரை நன்றி செலுத்தி ஆண்டவரே இது நீங்க அனுமதிச்சிருக்கீங்க, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வரதுன்னு என்னை கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் இதுதான் எங்க வீட்டுல அடிக்கடி நான் என் பிள்ளைகளுக்கு சொல்றது, என் மனைவிக்கு சொல்றது, சபையில அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்போ நம்ம இந்த மாதிரி இது ஆண்டவரை நீங்க பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவரிடம் வந்து பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவரே வந்து எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்த தேவனாக இருக்கிறார். அது இல்லாம ஆண்டவர் பார்க்க மாட்டாரு, நான் தான் பார்க்கணுன்ற மாதிரி நம்ம வந்து செல்ஃப் சென்டர்டா நமக்கு வந்து இந்த பிரச்சனை நம்ம தோல்மை எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வழிகளில் எல்லாம் நிலையற்ற பிள்ளைகளாக மாறுவதற்கு வாய்ப்பு. வாசிக்கலாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 3, ஹீப்ரூஸ் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் உலகத்துல யாரு அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மனுஷனுக்கு மனுஷன் இல்ல, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்கு வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கிறார். வசனம் எபிரேயர் 12:3 சொல்றது பிரகாரமாக ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. அப்போ ஒரு பிரச்சனை வருது, ஆவியில கலக்கம் உண்டாகிறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சோர்வு வரும்ன்றதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எல்லாருமே சோர்ந்துதான் போகிறோம். ஆனாலும் அந்த சோர்ந்து போகாதபடிக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து எப்படி அதை வந்து ஜெயித்து வந்தார்? வசனங்களை வாசிக்கணுமே. வாசிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி வந்து கஷ்டப்பட்டாரு, அவர் எவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, அந்த நேரத்துல அவர் எப்படி வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணார் அந்த சிச்சுவேஷனை, அவர் எப்படி அதை மேற்கொண்டு வந்தார் என்ற காரியங்கள் எல்லாரும் வாசிக்கணும். வாசிச்சு
இயேசு கிறிஸ்து எப்படி வந்து பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விரோதங்களை சகித்து அவர் வெற்றி சிறந்தாரோ, நமக்கும் கூட ஏதாவது ஒரு கவலைகளோ ஒரு பிரச்சனைகளோ ஒரு ஆவியில வந்து கலக்கங்களோ உண்டாகுகிற பொழுது நம்ம வந்து சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்து வந்து வெற்றி சிறந்தார். தேவனே வந்து மனுஷனாக வாழ்ந்த பொழுது அவர் வெற்றி சிறந்தார். அது போல என்னோட கூட அவர் இருக்கிறார், எனக்கும் ஒரு உதவி செய்து நானும் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்ற அந்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியமானது. அந்த நம்பிக்கையை எடுத்து போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பிசாசோட கண்ணிலே அகப்பட்டு விடுவோம் என்றதை புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் ரோமர் 8:6. ரோமன்ஸ் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். ஆமென். இப்ப மாம்சத்துக்குரிய காரியங்களை வந்து சிந்தித்து கொண்டு அவருக்கு வந்து தீனி போட்டுக்கிட்டு நம்ம வந்து இருக்கும் பொழுது அது மரணத்துக்குள்ளான காரியங்களாக மாறுகிறதுன்னு பார்க்கிறோம். ஆனா ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. அப்போ எதெல்லாம் வந்து ஆவில வளர விடாம தடை செய்கிறதோ அதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களாக இருக்கிறது. அப்போ ஜீவனுக்குரிய காரியங்களை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டு ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டு அதில் எப்படி வளர்றது, அதில் எப்படி பலப்படுறது, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி இது மாம்சத்தின் பிரகாரமாக யோசிக்காமல் ஆவின் பிரகாரமாக யோசிச்சு அதில் எப்படி வெற்றி சிறப்பது என்று அந்த கண்ணோட்டத்தோட ஓட சொல்லிதான் கற்றுக்கொள்கிறார். வாசிப்போம் ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 2. ரோமன்ஸ் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமேன். ஆமென். சோ இந்த உலகத்தோட ஒத்து வாழ சொல்லி வார்த்தைகள் சொல்லல. இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த பாவத்தோட வந்து மிங்கிலாகாம இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுவோம். இப்ப நம்ம எல்லாரும் மறுவோம் ஆயுதம் ஆகணும். பூமியில வந்து இந்த ஆவிக்குரிய கலக்கங்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது ஆங்ஸைட்டிக்குள்ள போகாம அந்த 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 பிரச்சனைகள் வந்தாலும் கூட பரவாயில்ல அதை நான் மேற்கொண்டு ஜெயிப்பேன் அந்த உறுதியோட இந்த வசனம் சொல்லுது நீங்கள் மறுவுமாக. ஏன்னா பழைய மனுஷன் என்ன பண்ணுவான்னா அதையே யோசிச்சுட்டு அதையே சிந்திச்சுட்டு அதிலே பயப்பட்டுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான் அதோட வாழ ஆரம்பிப்பான். ஆனா புதிய மனுஷனானவன் அப்படிப்பட்டவன் அல்ல. எல்லாவற்றையும் குறித்து தேவனிடம் வந்து அவன் தெரிவித்து விட்டு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயிலும் சிந்தைகளையும் காத்துக்கொள்வது வசனம் சொல்லுது. அப்போ மறுரூபமாகணும்னா என்னுடைய மனசை வந்து நான் புதிதாக மாற்ற வேண்டும். அப்ப எங்கெல்லாம் வந்து ஆவிக்குரிய கலக்கங்கள் வருதோ அந்த நேரத்துல பயப்படாம நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என் சகாயராக இருக்கிறார், நான் திகைக்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் வலது கர்த்தர் தாங்குகிறார்னு சொல்லி வார்த்தைகள் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகள் எனக்காக எழுதப்பட்டிருக்கிறதுன்ற அந்த உணர்வோட அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கிளைம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மனம் புதிதாகும். அந்த மனம் புதிதாகிறதுக்கு வந்து தேவன் நமக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை வந்து மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து அதை வாயார அறிக்கையிட்டு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் வந்து கர்த்தர் மீது சாய்ந்திருந்து அவர் நம்மளுக்கு செய்வான்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ள வளரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மனம் புதிதாக மாற ஆரம்பிக்கும். அப்போ மனம் புதிதாகணும்னா அதுக்கு முன்னாடி வசனம் சொல்வது சில காரியங்களை பகுத்தறிய வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை தேடி ஆராய்ந்து கண்டுபிடிச்சு அவருக்கு என்ன பிரியமானதோ அவருக்கு என்ன சித்தமானதோ இதை வந்து நம்ம பகுத்தறிந்து வாழ்க்கை நடப்பிக்க சொல்லி தான் இங்க வசனங்கள் நம்ம சொல்லுகிறோம். அப்போ திரும்ப வாசிக்கிறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகும். இப்ப அடுத்த மூன்றாவது பார்க்க போற தலைப்பு நாம் எல்லாரும் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாராமல் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே வந்து நம்பி அவரை மாத்திரமே சார்ந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப அவரை மாத்திரமே சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த வாசிக்க போற இந்த அடுத்த 5-6 வசனங்கள் வந்து முழுமையான அவரை மாத்திரமே சார்ந்து இருக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தைகள் நமக்கு வலுவூட்டும் விதமாக நமக்கு வந்து பலப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. அப்போ என்னால ஏன் அவரை சார்ந்து இருக்க முடியல அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பினான்சியல் இன்செக்யூரிட்டியா இருக்கலாம், இல்ல வேலையில வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கலாம், ஏதாவது ஒரு பயமா இருக்கலாம், இல்ல ஒரு நம்முடைய உடலை குறித்து ஒரு வியாதியை குறித்து ஒரு பயமாக இருக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கும். அப்ப நாம தான் அதை பார்க்கணும். நம்ம வந்து வியாதி வந்துருச்சு, பிரச்சனை கடன் வந்துருச்சு, நமக்கு வந்து வேற பிரச்சனைகள் வந்து வேலையில வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்குரிய காரியங்களை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை பத்தி தான் போக்கஸ் பண்ணிட்டே இருப்போம். நம்ம ஆவியில வளரவே மாட்டோம். அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை மாத்துறதுக்கு கர்த்தருக்கு வந்து ஒரே ஒரு செகண்ட் போதும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அதை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அப்போ நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மீது வந்து மாத்திரமே இருந்து அது வேறொன்று நிற்கத்தக்கதாக வந்து இன்னும் பலப்படணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப பலப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எந்த ஒரு கவலையும் நம்மை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. வாசிப்போம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33.
Matthew 6:30. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். நமக்கு தேவையானது அனைத்தையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தருவேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டும், எதை குறித்து பயப்பட வேண்டும்? நமக்கே அவிசுவாசம், நமக்கே சமாதானமின்மை, நமக்கே ஒரு சந்தேகம், இது எதுவுமே தேவையே இல்லை. அவர் சொல்லுகிற பிரகாரம், அவர் சொல்லுகிற மாதிரி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. நமக்கு தேவையானதை அனைத்தையும் கர்த்தர் சந்திப்பதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஆனா ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன் என்னன்னா, அவர் என்ன விரும்புகிறார். கர்த்தர் நான் எப்படி மனம் மாற சொல்லி அவர் விரும்புகிறார். நான் எங்க எல்லாம் அவருக்கு துக்கப்படுத்திட்டு இருக்கேன், அந்த காரியங்களை விட்டு எப்படி வெளியே வருது, அவருக்கு பிரியமாக எப்படி நடக்கிறது, அவர் சித்தம் என்னது என்று பகுத்தறிந்து மனம் புதிதாக மாற்றிக்கொண்டு மறுமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம் தேவைகள் எல்லாவற்றையும் நாம் கேட்பதற்கும் மேல நினைப்பதற்கும் மேலாக அவர் சந்தித்து நமக்கு ஒரு அமைதியில் உள்ள ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தர ரெடியா தான் இருக்கிறார். ஆனாலும் அந்த சமாதானத்துக்குள்ள போக முடியாம இருக்கிற காரணம் வேற யாருமே இல்லை, நம்ம தான். அதான் யாக்கோபுல சொல்றாரு பாத்தீங்களா, அவனவன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பரிபூர்ணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நான் தான். நான் ஏன் அதை ஒரு தவறான முடிவுகள் எடுக்கிறனோ, தவறான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கிறனோ, அதை கொடுத்து அப்ப அதுல கொஞ்சம் வளர்த்து என்ன நடக்குதுன்னா கடைசியில அது பாவத்துக்குள்ள விழுந்து அது பெரிய பிரச்சனைகளாக எனக்கு மாறுகிறது. அதை குறித்து யோசிக்காம கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே லகுவாக கர்த்தர் மாத்திரம் ரெடியா இருக்காரு. வாசிப்போம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. Psalms 23, 1-6. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம எவ்வளவு அன்புக்குள்ள தேவனாக இருக்காரு பார்க்க முடியுது. அப்போ நமக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, எந்த ஒரு பற்றாக்குறையுமே இல்லை. ஆனாலும் கூட இந்த மனுஷனாக நாம் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, எனக்கு இது சரியில்லை, அது இல்லை, இது குறையா இருக்கு, அது குறையா இருக்கு, இது எல்லாம் வச்சு நம்ம மேற்கொண்டுதான் வரணும். ஏன்னா கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் என் மேய்ப்பர், அவர் என்னோட கூட இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்ப அவர் சத்தத்தை கேட்டு அதை செவிமடுத்து, பரிசுத்தாவியோட ரோலே அதுதானே, அவர் நம்முடைய கூட இருந்து சகல சத்தியத்துக்குள்ளும் என்னை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நான் எங்கெல்லாம் பாவம் செய்யறனோ, நான் எங்கெல்லாம் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் வருகிறதோ, அப்போ அவர் மெல்லிய சத்தம் எனக்கு கேட்கிறது. வலப்புறமாவது இடப்புறமாவது சாயும் பொழுது ஒரு சத்தம் நம்ம எல்லாருக்கும் கேட்கிறது. கேட்கும் பொழுது மனம் திரும்பி அந்த கர்த்தர் கற்பிக்கிற அந்த நீதியான வழியில் நடக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஒரு ஆங்ஸைட்டி நமக்கு நம்மளால அது கிரகிக்க முடியல, ஜீர்ணிக்க முடியாத ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறேன்னு சொல்லி முடிச்சுட்டு கடைசியா சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து அவரை சொந்த மேய்ப்பராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம அவர் சொல்லுகிற காரியங்களை கீழ்ப்பிடிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் சொல்லுகிற பிரகாரமாக, வசனம் 6 சொல்லுகிற பிரகாரமாக, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிக்கிறோம். Philippians 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென்.
ஆமென் ஆமென். இந்த குறைகள் அப்படின்றது வந்து ஒரு பினான்சியலா மாத்திரம் எடுத்துக்க வேண்டாம், ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கங்க. சோ எங்கெல்லாம் எனக்கு ஆவிக்குரிய முறையில வந்து ஏதாவது வந்து குறைச்சல் இருக்கிறதோ, இல்ல பிசிக்கலா எனக்கு வந்து இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா, இல்ல பினான்சியலா எதுவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும்னா தேவாதி தேவன் இறங்கி வந்தது நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காகவே. அவர் தன்னுடைய சரீரத்தை வந்து பலியாக ஒப்பு கொடுத்து வந்து நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்காக தான் ரத்தத்தை வந்து சிந்தினார் இந்த பூமியில. அப்ப வந்து அவர் எவ்வளவு வேதனைப்பட்டார். எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு காரணம், நம்முடைய மகன் ரட்சிக்கப்படணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் மட்டும். எல்லாரும் அவர் முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரே ஒரு சந்தோஷத்தின் நிமித்தம் எல்லாவற்றையும் சிலுவையில வந்து அவர் சகித்தார் பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு சகிப்பை வந்து இவ்வளவு விஷயத்தை சகித்து அவர் வெற்றி சிறந்திருக்கார் அப்படின்னா நமக்கு வேண்டியவைகளை வந்து அவர் செய்யாம இருப்பாரா? எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிற தேவன். அவர் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி பார்க்கிறோம், உயிரையே கொடுத்திருக்காரு. அப்ப நமக்கு வந்து தேவையானவர்களை வந்து சந்தித்து பிரச்சனைகள் வரும்பொழுது நம்மை பாதுகாக்காம இருப்பாரா? அப்ப அவரை சார்ந்திருந்து அவரை மாத்திரம் முழுமையாக நம்பி இருக்கும் பொழுது கண்டிப்பா அவர் வந்து வசனம் சொல்லுகிற பிரகாரமாக என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அது கண்டிப்பா அவர் செய்வார். அது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எனக்கு அந்த விசுவாசம் இருக்கா இல்லையா? அவரை சார்ந்திருக்கும் பொழுது எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும் பார்க்கிறோம். சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம். Psalms 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென் ஆமென். சோ தாவீது சங்கீதத்தை எழுதுனா, தாவீது வந்து சிங்கத்தோட போராடி ஜெயிச்சா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய வாழ்க்கையில வந்து பல முறை சிங்கத்தை பார்த்திருக்கலாம், அவன் ஜெயிச்சு வந்திருக்கலாம். பட் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து பைபிள் நமக்கு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ தாவீது எழுதுற பிரகாரமாக சிங்கக்குட்டிகள் வந்து தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஏன்னா வந்து இறைய தேடுறதுக்கு தான் வந்து அந்த மந்தையில் இருக்கிற ஆடுகளை வந்து அடிப்பதற்காக சிங்கம் வந்து கிளம்பி வருகிறதுன்ற மாதிரி அவன் வந்து அந்த காட்டுல வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்துல, அந்த ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்துல அந்த சிங்கக்குட்டிகள் வந்து எப்படியாவது வந்து சாப்பாடுக்கு வந்து தேடி அடிச்சு சாப்பிட்டுன்ற விஷயங்களை வந்து நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் தாவீது. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் எழுதுற அந்த இடத்துல சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், அதுக்கு சாப்பாடு கூட கிடைக்காம போகலாம், ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப இது ஜீவனுள்ள வார்த்தை தானே. இந்த வார்த்தை எனக்காக உங்களுக்கான கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எனக்கு ஒரு குறையும் இராது, ஒரு நன்மையும் வந்து குறைவுபடாதுன்னு வார்த்தைகள் சொல்லும் பொழுது நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் பயப்படணும்? அப்ப இந்த ஆங்ஸைட்டி உள்ள போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பயம், அவிசுவாசம், அப்புறம் சந்தேகம், இந்த மாதிரி காரியங்கள் வந்து உள்ள நுழையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா விசுவாசத்துக்கு வந்து குறைய ஆரம்பிக்கிறது. அப்ப நம்ம வந்து எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், எனக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் சரி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கேன், அவர் அதை பார்த்துக்குவார்ன்ற அந்த நம்பிக்கையோட அவரை சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. 2 கொரிந்தியர் 9:8 வாசிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென் ஆமென். நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகுவாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப அவர் ரெடியா தான் இருக்கிறார். நம்ம வந்து எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், சம்பூர்ணமுள்ள பிள்ளைகளாகவும் சமாதானத்தோட எல்லா அவர் விரும்புகிற நற்கிரிகளை வந்து நடப்பிக்கிற பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அவர் வைராக்கிய வாஞ்சியா தான் இருக்கிறார். ஆனா நான் என்னை நானே அவரிடம் ஒப்பு கொடுத்து அது நடப்பதற்கு நான் வந்து ஆயத்தப்படுகிறேன்னா இல்லையான்ற கேள்வியாக இருக்கிறேன். இப்ப அடுத்ததா பார்க்க போற தலைப்பு, ஜெபத்தினால் நம்ம சமாதானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஜெபம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கு. அப்போ அதை ஜெபத்தின் மூலமாக நம்ம சமாதானத்தை வளர்த்துக் கொள்ளணும். ஜெபத்துல வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்கன்சிஸ்டன்டான அந்த பிரேயர் லைஃப் வந்து நமக்கு நிறைய ஆங்ஸைட்டியை உண்டு பண்ணும், நிறைய வந்து பதட்டத்தை, ஒரு பயத்தை, ஒரு கலக்கத்தை ஆட்டோமேட்டிக்கா அது உண்டு பண்ணும். அப்போ அந்த நெகட்டிவான அந்த தாட்ஸ் இருதயத்துல வந்து அந்த எதிர்மறையான அந்த சிந்தனைகள் இருக்கும் பொழுது ஜெபத்தினால அதை மேற்கொண்டு நம்ம ஜெயிச்சு வரணும். நம்ம ஜெபிக்காம அதை ஜெபிக்காம இருந்தோம்னா அதை நம்மளால மேற்கொள்றதுக்கு வந்து முடியவே முடியாது. அப்போ ஒரு மாதிரி என்ன ஆகும்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆவிக்குரிய முறையில வந்து நம்ம வளராம ஒரு தேக்க நிலையில இருந்து கொண்டு நம்ம அப்படியே வந்து என்ன பின்மாற்றம் அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இப்ப நம்ம இப்ப பண்ண வேண்டியது ஆக்டிவா
நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது என் ஆவியில ஒரு கலக்கம் உண்டாகுகிறது. ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து சமாதானம் குறையுது, எனக்கு பயம் வருது, அவிசுவாசம் பிறக்குது, ஏதோ ஒரு சந்தேகம் வருதுன்ற சூழ்நிலை வந்து எப்ப நமக்கு இருதயத்துக்கு வந்து படுகிறதோ உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஜெபத்துல வந்து உட்கார்ந்து கர்த்தரிடம் வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக தான் இருக்கிறார். வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17. 1 Thessalonians 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆமென். Do not cease அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இங்கிலீஷ்ல. அதை ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்க வந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி எல்லாவற்றிலும் வந்து ஸ்தோத்திரத்துடனே கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் அப்படி பார்க்கிறோம். எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனம் 3 வாசிக்கலாம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஆமென். இந்த ஸ்பெசிபிக்ஸ் பாத்தீங்களா? இந்த வார்த்தையில கவனிச்சீங்களா? என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கமா போட்டுட்டு அப்பொழுது. அப்போ கர்த்தர் விரும்புகிறார் நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை சார்ந்து இருக்கணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, அது சந்தோஷமோ சமாதானமின்மையோ ஒரு ஆங்ஸைட்டியோ ஒரு பயமோ ஒரு கலக்கமோ எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை. கர்த்தர் சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு, அவரை சார்ந்தது, அவர் ஜெபத்தில் அவர் காரியங்களை தெரியப்படுத்து. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இப்ப பிரச்சனைகள் மலை போல இருந்தாலும் சரி, இதெல்லாம் தீர்க்கவே முடியாது, என் ஆவி கலங்கி இருக்கு, எப்படி வெளியே வரதுன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையே வந்தாலும் கூட பரவாயில்ல, அவர் சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடு. அதை அவர் கர்த்தரிடம் அறிவித்து விட்டு அமைதியாக இருந்தோம்னா அவர் சொல்றாரு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கிறேன் அப்படின்றார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 2 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆமென். ஆமென். சோ இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். அது மாத்திரம் இல்ல, ஸ்தோத்திரிக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஜெபத்திலே விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 4 காரியங்கள் இருக்குது. இடைவிடாமல் ஜெபம் செய்கிறது, ஸ்தோத்திரத்துடனே செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் விழித்திருக்கிறது. அப்ப நம்ம எல்லாரும் வந்து முழுமையாக இது என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா கர்த்தரையே சார்ந்திருந்து எல்லா நேரங்களிலேயும் இடைவிடாமல் ஜெபித்து எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி அந்த ஜெபத்துல விழித்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, ஏன்னா இப்பதான் எரேமியா 33:3 வாசிச்சோம், என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு சொல்லுகிறேன். அப்ப இடைவிடாமல் ஜெபம் பண்ணி எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி கர்த்தர் கூட எப்பயுமே ஜெபத்துல விழித்திருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். மார்க் 11ஆம் அதிகாரம் வசனம் 24 வாசிக்கலாம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். சோ நம்முடைய அவிசுவாசம் தான் நம்முடைய ஜெபத்துக்கு வந்து தடையாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வசனம் தான் இந்த வசனம். மார்க் 11:42 இது ஒரு அருமையான வசனம். இது எல்லாரும் வந்து இன்னைக்கு இந்த வசனத்தை தியானிச்சு பாருங்க. ஏன்னா நம்மளுடைய ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ, அப்ப நம்ம ஜெபத்துல ஒரு பிரச்சனைக்காக உட்கார்றோம், ஆண்டவரே எனக்கு இது பிரச்சனையா இருக்குது, ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய முள்ள வந்து எனக்கு வந்து வளர விடாம எனக்கு வந்து தடை செய்கிறது, ஆண்டவரே நான் ஆவியில கலங்கி இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ, இதுல இருந்து இங்க விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்போ ஜெபத்தை செஞ்சு முடிச்சுட்டு அவிசுவாசத்துக்குள்ள வந்தோம்னா நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் பிரயோஜனமே இல்லாத ஜெபமாக இருக்கிறது. அப்போ நம்ம எதை விசுவாசித்து ஆண்டவரே எனக்கு இது தேவை இருக்கு ஆண்டவரே, இது பிரச்சனை விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசித்து கர்த்தர் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் என்னை நடப்பிப்பார் அப்படின்ற விசுவாசத்தோட நம்ம இருக்கும் பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறது அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று முதல்ல நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஐயோ கேட்டோமே, இது நடக்கலையே, இது நடக்குமா, இது நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு அவிசுவாசத்துக்குள்ள போகாம கர்த்தரிடம் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை பெற்றுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கும் பொழுது அப்பொழுது
அப்போ அதை விசுவாசிக்கும் பொழுது ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுது. அது என்ன கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா, அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து டைரக்டா பேசுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. அப்ப நம்ம ஜெபத்துல எவைகளை கேட்கிறோமோ அவைகளை விசுவாசிக்கும் பொழுது அவைகள் அனைத்தும் வாழ்க்கையிலே உண்டாகும் என்று இந்த வசனம் நமக்கு உறுதியாக நமக்கு கற்பிக்கிறது. அதனால நம்ம தேவனை சார்ந்திருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதுல கலங்காம பயப்படாம ஆண்டவரை நீங்க பாத்துக்க ஒப்பு கொடுத்து அவர் பார்த்துக்குவாரு, மேல கவலைப்பட தேவையில்லை என்ற உறுதியோடு நிற்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் நம் கண்களுக்கு முன்பாக அது ஒண்ணுமே இல்லாம போகுன்றதுக்கு இந்த வார்த்தை நமக்கு உறுதி அளிக்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 16 வாசிக்கிறோம். ஜேம்ஸ் 5:16. நீங்கள் சுஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். இப்ப நாம் செய்கிற ஜெபம், ஊக்கமாக நாம் செய்கிற ஜெபம் எப்படி இருக்குதா? அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணுமா? நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, அது பிசிக்கலா இருந்தாலும் பரவாயில்ல, எமோஷனலா இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? அப்போ அது பிசிக்கல் ஆர் எமோஷனல் எதுவா இருந்தாலும் சரி, உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனைகள் வருது, நமக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும் பொழுது, யாரால சமாதானம் இல்லையோ அப்ப நம்ம என்ன பண்ணணுமா? சொஸ்தமடையும்படிக்கு, அந்த உள்ளான மனுஷன் சுகமாகும்படிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ எனக்கு எதிராக யாராவது செஞ்சிருந்தாங்களோ, இல்ல அவங்களுக்கு எதிராக நான் ஏதாவது செஞ்சிருந்தாலோ, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா உடனே அந்த இடத்துல போயிட்டு ஒரு பாவத்தை அறிக்கையிட்டு மனம் இருந்து ரெக்கன்சல் ஆகி வரும் பொழுது என்ன நடக்குது? நம்ம சுத்தமாகிறோம். அது மாத்திரம் இல்ல, வசனம் சொல்லுது, கடைசியா முடிக்கும் போது சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்போ நம்ம ஜெபத்துல சில எந்த காரியத்தை கேட்டாலும் அது வாக்கிய பண்ண சொல்லி கத்த சொல்லிருக்காங்க. அப்போ அதுல உறுதியாக நம்ம இருக்க சொல்லிதான் இங்க பார்க்கிறோம். அடுத்ததா, தேவனுடைய வார்த்தையினால் நம்ம நம் மனம் புதிதாக வேண்டும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப அத்தியாவசியமானது இருக்கிறது. நான் இன்னைக்கு சில காரியங்களுக்கு மனம் மாறி இருப்பேன், நாளைக்கு சில காரியங்களுக்கு மனம் மாறணும், நாளை கழிச்சு சில காரியங்களுக்கு மனம் மாறணும். ஏன்னா பரிசுத்தமா இருக்கிறவன் மேலும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் மேலும் நீதி செய்யட்டும். அப்ப பரிசுத்தத்துக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இல்ல, இன்னுமாக ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே வருகிற பிள்ளையாய் நான் மாறணும்னு சொல்லி பார்க்கிறேன். அப்போ நான் எப்படி மறுரூபமாகிறது, என் மனம் எப்படி புதிதாகிறது பார்க்கும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையானது நமக்கு ஒரு நல்ல ஒரு நமக்கு எப்படி இருக்கணும், எப்படி வாழணுன்ற காரியம் நமக்கு கற்பிக்கிறது. அப்போ வாசிப்போம் எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல் 24 வரை. எபிசியன்ஸ் 4:23-24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். சோ புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அந்த மனுஷன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருக்கிறான்? எல்லாரும் புதிய மனுஷன் தான், ஆனா அந்த புதிய மனுஷன் எப்பேற்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று 24ஆம் வசனம் சொல்லுகிறது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்போ அந்த புதிய மனுஷனானவன் எப்பேற்பட்ட சாயலை கொண்டவனாக இருக்கிறான்? தேவனுடைய சாயலை கொண்டவனாகவே இருக்கிறான். அப்ப தேவ சாயல் எப்படி இருக்கிறது? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பார்க்கிறோம். அந்த பரிசுத்தம் உள்ள அந்த தேவனுடைய சாயலை பெற்ற பிள்ளையாக நம்ம எல்லாரும் மாறணும். அப்ப அந்த புதிய மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். அப்ப நான் செய்கிற செயல்பாடுகள், நான் சிந்திக்கிற சிந்தனைகள், நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு இன்னமும் கூட பழைய மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா இல்ல புதிய மனுஷனாக இருக்கிறேன் என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏன்னா புதிய மனுஷன், நான் ஒரு புதிய சிருஷ்டி அப்படி நம்ம அறிக்கிற பிள்ளைகளாக இருந்தோமே ஆனால் இந்த 24ஆம் வசனம் சொல்லுகிற பிரகாரமாக மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்போ நம்ம யாரோட சாயலாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலாக இருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிற மகன் அவர் புதிய மனுஷனாக, பழைய மனுஷனுடைய ட்ரேட்ஸ், பழைய மனுஷன் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம், ஆனா அந்த சுபாவ எண்ணங்களோட நம்ம வாழக்கூடாதுன்றதுக்கு இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லி கற்பிக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்கலாம். ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். சோ நம்ம அறிவுக்கு எட்டின டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு சில காரியங்கள் தெரியும். இதெல்லாம் செஞ்சா பரவாயில்ல, இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் சேர்ந்து வாழ்ந்துறான்னு சொல்லிட்டு நம்ம அறிவுக்கு சில காரியங்கள் எட்டும். அப்போ அது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஒரு லைஃப்ல நம்ம எல்லாரும் இருப்போம். ஆனா வசனத்துல இருக்கிறது அப்படி அல்ல.
நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறு, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என் மனம் புதிதாக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை நம்ம உட்கொள்கிற பிள்ளைகளாக மாறி அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து அந்த வாழ்க்கை, அந்த வசனத்தைப்படி வாழ ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பா நம்முடைய ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் மறுரூபமாக ஸ்டார்ட் ஆயிடும் என்று பார்க்கிறோம். 2 கொரிந்தியர்ல 10:5 வாசிக்கலாம். 2 Corinthians 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு போதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவது. கர்த்தருக்கு விரோதமாக என் இருதயத்துல எந்த ஒரு எண்ணங்கள் எழும்பினாலும் சரி, அந்த எல்லா எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தை கொண்டு எந்த மேட்டுமையான எண்ணமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணங்களா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை கொண்டு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நமக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த அதிகாரம் உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்குது. ஆனாலும் அந்த அதிகாரத்தை உணர்ந்து கொண்டு அந்த பாவத்தை, ஏன்னா அந்த கர்த்தரை சார்ந்திராமல் அந்த ஆங்ஸைட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது சத்துருவம் என்ன பண்றான், நம்ம வஞ்சிக்கிறான். ஆனா அதோட சேர்ந்து வாழுகிற பிள்ளைகளாக இருக்க போகிறோமா, இல்ல எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி அதை இந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறப் போகிறோமா? அப்போ தேவையில்லாமல் கர்த்தருக்கு விரோதமாக எந்த எண்ணங்கள் இருந்தாலும் சரி, அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால சொல்றேன், இந்த மாதிரி எண்ணங்களை உண்டு பண்ணுகிற அசுத்தாவிய சாத்தானை என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறதுக்கு நாம் பழுகிற பிள்ளைகளாக மாறப்போகிறோமா என்பதை தியானிப்போம். யோவான் 15:7. John 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். ஆமென். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை அவர் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்ம அவரோட கூட நினைத்தல் இருக்கும் பொழுது நாம் எதை கேட்டுக்கொண்டாலும் அது நமக்கு செய்யப்படும். அப்போ நீங்கள் என்னிலும், அப்ப இயேசு கிறிஸ்து நாம அவரோட கூட இருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் அனைத்தையும் புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகள் நம்ம நிலைத்திருக்கிற பிள்ளைகள் கேட்கறது மாத்திரம் இல்லையே, வசனங்களை கேட்கிற பிள்ளைகளை மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிற பிள்ளைகளாகவும் இருங்கள் சொல்லி வாசிக்கணும். அப்போ அந்த வார்த்தைகளை என்னன்னு கேட்டு அதை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கோமானால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ கர்த்தர் நம்மோட கூட இருக்கிற எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் தான். எதை கேட்டாலும் அதை செய்கிற தேவன் தான். ஆனா அந்த வாக்குத்தத்தங்களை பெருக்கிற பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் கர்த்தர் அனுமதிக்கிறார். அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் தீர்த்து கொடுக்கிறதா ரெடியா தான் இருக்கிறார். கொலோசியர் 3:16. Colossians 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. அப்போ தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்துக்குள்ளே பரிபூர்ணமாக வாசம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்ப நான் மனம் புதிதாகணும், நான் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வரணும், இயேசு கிறிஸ்துவ அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் தரிசிக்க போகிறேன்னு முடிவெடுத்த பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் அவரை தரிசிக்கணும் அப்படின்னா நான் பரிசுத்தமுள்ள மகளாக மாற வேண்டும். பரிசுத்தமுள்ள மகனாக மாறணும் அப்படின்னா என் மனம் புதிதாக வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருந்தால் கண்டிப்பா நீங்களும் நானும் மறுரூபம் ஆகலாம். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடைசியா ஒரு தலைப்பு இதுதான் நம்ம பேச செய்ய போகிறோம். விசுவாசத்துல அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். ஆரம்பத்துல நம்ம தலைப்புல பார்த்தோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து அடிச்சு பார்த்தோம். இப்ப நம்ம கவலைகள் வரும், வாழ்க்கையில வராம இருக்கிறது வாய்ப்புகளே இல்லை. கவலைகள் வந்தாலும் சரி அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம விசுவாசத்தில் உறுதியாக நிற்க வேண்டிய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். எபிரேயர் 11:1. Hebrews 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவரின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென்.
ஆமென். நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் 2000 வருடத்துக்கு முன்பாகவே தேவாதி தேவன் வெளிப்பட்டார் இந்த பூமியிலே. அவர் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, அவர் நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தார் என்பதை நம்ம கண்ணில் காணவே இல்லை. வசனங்களை வாசித்து நம்ம என்ன பண்றோம்? அதை விசுவாசிக்கிறோம். அப்போ அதை முழுமையாக விசுவாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கிறது. 2ஆம் வருகையிலே இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் பொழுது என்னை அவரோட கூட சேர்த்துக் கொள்வார்ன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதுல நிச்சயமற்ற தன்மை எதுவுமே இல்லாமல் முழு நிச்சயமாக இந்த விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிற பிள்ளைகளாக இருக்கும். அப்போ அதுல உறுதியாய் தடுத்திருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 6 வரை. Hebrews 13:5-6. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். நம் விசுவாசத்தை வளர்க்கும் விதமாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. அது சொல்லுது பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் ஒரு காலு கெட்டு போவதில்லை ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அவருடைய ஆடா இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவர் சத்தத்தை கேட்கிறோம். அதை கீழ்ப்படிய ஆசைப்பட்டு நம்ம கீழ்ப்படுத்தி நடக்கிறோம். இடரை விடுகிறோம், சம்டைம் எழுதிதான் விடுகிறோம். ஆனாலும் கூட அதை உணர்ந்து அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி நம்ம என்ன பண்றோம்? அந்த ஜெயிச்சு வரோம். ஜெயிச்சு வரும் பொழுது இது கர்த்தர் கண்களுக்கு பிரியமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் தான். அப்ப அவருக்கு பிரியமான பிள்ளையை நாம் நடக்கும் பொழுது நம் தைரியத்தோட, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். நான் ஏன் பயப்படணும்? ஏன் கலங்கணும்? யாவில ஏன் ஒரு கலக்கம் இருக்கிறது? கர்த்தரால் கூடாத காரியம் ஏதாகிலும் இந்த உலகத்துல இருக்கிறதான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கார். அவர் என்னோட கூட இருந்து எனக்கு சகாயராக இருக்கும் பொழுது அவரே சொல்றாரே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் கூட இந்த இயேசு கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகள் எப்படி கலங்குவார்களோ, எப்படி பயப்படுவார்களோ, எப்படி அவிசுவாசத்துக்குள்ள போவார்களோ, எப்படி சத்தியத்துக்குள்ள வாழ்வார்களோ, அவர்களை போல நான் ஏன் இருக்கிறேன்? நான் ஒரு புது மனுஷனாச்சே, நான் ஒரு புது சிருஷ்டியாச்சே, நான் இயேசுவின் சாயலை தரித்திருக்கிற மகனாக இருக்கிறேனே, எனக்காக அவர் உயிரையே கொடுத்தாரே, என்னை பாதுகாப்பாக இருப்பாரான்ற அந்த எண்ணங்களுக்குள்ள நம்ம ஏன் இல்லாம இருக்கிறோன்றத நம்மை நாம நிதான் தெரியும். 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 18 வரை. 2 Corinthians 4:16-18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமேன். ஆமென். ஆனபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன்னா பிரச்சனைகள் வரும், வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரும், வந்தாலும் கூட இங்க சோர்ந்து போகாதீங்க. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்குறது. உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுங்கள் சொல்றாங்க. அப்போ உபத்திரவங்கள் வருவது நல்லதுன்னா ஒரு ஆங்ஸைட்டிக்குள்ள நம்ம போக தேவையில்லை. ஒரு வந்தாலும் பரவாயில்ல, அமைதியோட இருந்து அந்த புறம்பான மனுஷன் அழிந்தாலும் பரவாயில்ல, அந்த உள்ளான மனுஷன் என்ன பண்றான்? உபத்திரவத்தினால பொறுமையை கத்துக்கிறான். அந்த பொறுமையின் மூலமாக உள்ளான மனுஷன் பலப்படுறான். ஆனா உள்ளான மனுஷன் பலப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருக்கு பிரியமான மகனாக மகளாக நம்மால மாற முடிகிறது. அப்போ எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ இது ஆன்கோயிங் ப்ராசஸ். ஏதோ ஒரு நாள் மாத்திரம் பிரச்சனைகள் இல்ல, நாளுக்கு நாள் புதிதாகிறது அப்படின்னு பாக்குறோம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரியங்களை அகப்படுகிறோம். அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு பார்த்துக்குவாரு சொல்லி அவர் மேல முழு விஷயம் விசுவாசம் வைக்கிறோம். அந்த அந்த புறம்பான மனுஷன் அழிஞ்சாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டு வருகிறான்றதுக்கு இந்த வசனம் உறுதியாக பேசுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகுந்த அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அப்ப நான் ஒரு உபத்திரம் வரும் பொழுது அதை பொறுமையோடு சகிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அதிசீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம்.
அப்ப பார்க்கிற காரியங்கள் எல்லாமே வந்து லேசான காரியமா இருக்கு. யாருக்கு கர்த்தருக்கு ரொம்ப லேசானது, அது சீக்கிரமாக நீங்கி போகும். ஆனாலும் அந்த காலகட்டத்துல அது நீங்கி போக டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம அமைதலோட பொறுமையோட கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கு கிடைக்க போறது அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. ஏனென்றால் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஏசாயா 40:31 வசிக்கலாம். ஐசாயா 40:31. கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல் செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். இவரெல்லாம் யார்? கர்த்தருக்கு காத்து இருக்கிற பிள்ளைகள் மாத்திரமே. அப்போ ஒரு பிரச்சனைகள் வந்து மத்தியில நம்ம வாழ்ந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவ கிட்ட அந்த பிரச்சனைகளை அறிவிச்சிருக்கிறேன், நான் அவரு பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு அமைதலோட பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். 1 யோவான் 5:4. 1 John 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். ஆமென். சோ விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற பிள்ளைகளாக எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார், யார் எனக்கு என்ன செய்ய முடியும்? அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, கலங்காதே, உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இப்ப இதெல்லாம் ஏன் வாசிக்கணும்? இதெல்லாம் நமக்கு தெரியாதான்னு கேட்டா இதெல்லாம் நமக்கு தெரியும். இவ்வளவு நேரம் வாசித்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். ஆனாலும் கூட இந்த பிரச்சனைகள் அப்படின்னு ஒண்ணு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஸ்டெப் பேக் தான் எடுத்து வைக்கணும். பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கலங்க ஆரம்பிக்கும். ஆவியில கலக்கத்தின் மூலமா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருது. ஜபத்துல குறைவு, பைபிள் வாசிக்கிறதுல குறைவு, ஊழியம் செய்கிறதுல குறைவு, பயத்துல வந்து அதிகமான பயங்கள், இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும் பொழுது இதெல்லாம் வளர ஆரம்பிச்சிருது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு பயம் உள்ள ஆவியை கூடாமல் 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆமென். நம்மிடம் இருக்கிற ஆவியானவர் வந்து ஒரு வீக்கான, ஒரு பலவீனம் உள்ள ஒரு ஆவியானவர் என்று இங்கு எழுதப்படவில்லை. நம்மிடம் இருக்கிற ஆவியானவர் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்கிறார். அவர் பலமுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு தெளிந்த புத்தி உள்ள ஆவி, எதை எப்படி செய்யணும்ன்ற ஒரு செல்ஃப் டிசிப்ளினோட நம்ம கற்றுக் கொடுப்பதற்கு வந்து ஒரு வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கார். இப்படிதான் வாழணும், இதுதான் சரின்றதுக்கு நம்ம கற்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, எதை குறித்தும் கவலைப்படாமல், ஆரம்பத்துல வாசிச்சோம் பிலிப்பியர் 4:8 வசனங்கள் 6 முதல் 7 வரை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஒரு ஜபத்தோட நம்ம நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் ஒரு ஜபம் பண்றீங்களா? ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நீ நேற்றும் இன்றும் மாறாத தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா அந்த 1 மணி நேரம் ஆண்டவரே உங்களுடைய தாசன் மூலியமா ஜீவனுள்ள வார்த்தையை எங்களோடு பேசுனீங்கப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் உமக்கு தெரியப்படுத்துகிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காக்கப்படுவதாக என்று உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எல்லாவற்றையும் குறித்து உமக்கு வைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்று வேதத்தின் மூலியமா அநேக வார்த்தையின் மூலியமா எங்களோடு பேசினீங்கப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு சகோதரிகள் சிறு பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அனைதின வாழ்க்கைக்கு இன்னும் எங்களுக்கு அநேக ஆலோசனையை வழங்குகிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் எல்லாவற்றையும் குறித்து தேவனாய கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட அவரே உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய பாதத்துல வைக்கிறோமப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் மீட்பெருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். செபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.